வறுக்கியில் குழம்பு வச்சுருக்கோங்க. நீங்கள் நினைக்கிற டீ கடை வறுக்கிலிங்க, இது நான் செஞ்ச கார வறுக்கியில். வாங்க எப்படின்னு பார்த்தலாம். இன்னைக்கு செமையாக இருக்குங்க. வறுக்கில் இப்படி ஒரு குழம்பான. சார் நான் புதுசாக ஒரு கார வறுக்கி ஒன்று செஞ்சு அதில் தான் இன்னைக்கு குழம்பு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செஞ்சு இன்னைக்கு பார்த்தலாம். அதை இதை செய்யறதுக்கு நான் ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1 டீஸ்பூன் கடுகு போட்டுடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணுங்க நிறம் மாதிரி. ஏன்னா அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு நிறம் மாறினதுமே நான் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்குறேன். நீங்கள் முழுசாக வேணுனாலும் முழுசாகவும் சேர்த்துக்கிடலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கொத்து கருவேப்பிலை எனக்கு சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெயில் வதங்கணும். ஏன்னா வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கினாங்க தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் நிறம் மாறினதுமே நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி பழம் 3 தக்காளி பழம் பழுத்ததாக சேர்த்துருக்குறேங்க. ஏன்னா அப்போ தான் பழுத்த தக்காளி பழம்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடிங்க, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிப்போம். இந்த அளவுக்கு வதங்கினதுமே இதில் தண்ணியை சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் தாராளமாக சேர்த்துங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா குழம்பு கொதிக்கிறதுக்கு அந்த பச்சை வாடை எல்லாம் போகணும் மசாலாவோடது. நல்லா கிளறி விட்டுடுவோம். இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்த இந்த ஸ்டேஜில் நாம் செஞ்சு வச்சுருந்த வறுக்கி எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாங்க. இந்த வறுக்கி எப்படி செய்கிறதுன்றது ஏற்கனவே நான் அதுக்கான வீடியோ போட்டிருக்கிறேன். சேனல் பேஜில் இருக்குது. வேணுன்றவங்க அதில் போய் நீங்கள் பார்த்துக்கிடலாம். இல்லையா கமெண்ட் பாக்ஸில் ரெசிபின்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணி விடுறேன். நம்ம செஞ்சு வச்சுருந்த வறுக்கி எல்லாத்தையுமே எண்ணெயில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இதை போட்டு விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க கிண்டி விடணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா என்ன ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி ஆயிரும், டேஸ்ட் இல்லாமல் போயிருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 2 தடவை நல்லா கிளறி விடுங்க. எல்லாத்துலேயும் நல்லா அந்த மசாலா படுற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். இந்த கொதிச்சதுமே இதில் தண்ணியாக கரைச்சா புளி கரைசல் சேர்த்துக்கணும். நான் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை தான் சேர்த்துருக்கேன். நான் தக்காளி நல்லா பழமாக எடுத்துருக்கனால இல்லை ரொம்ப புளி பேறிடும். ஸோ நல்லா லேசாக கிளறி விட்டு நல்லா சலசலன்னு கொதிக்கணுங்க. அந்த புளியோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு. அப்போ தான் நம்ம சுட்ட வறுக்கிலையும் அது எல்லாமே எசன்ஸ் இறங்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுமே கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாகவே வறுக்கி குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கறி குழம்புத்தோட வாசம் சூப்பராக இருக்குங்க. நிஜமாக செமையாக இருக்குதுங்க. வறுக்கி வடையில் இப்படி ஒரு குழம்பு அப்படின்றது நான் சொல்லி கொடுத்த அளவுலேயே செஞ்சு வச்சிங்கன்னா நிஜமாகவே டேஸ்ட்டு ருசியும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.